ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் மஷ்ரூம் தாங்க. இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. முடிஞ்சால் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சோப் பண்ணி வைங்க. ஸோ தட் பெஸ்டிசைட்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். நான் ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய ஆனியன் தான் எடுத்திருக்கேன். அதையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 parts ஆஃப் கார்லிக் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டியும் சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க, வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக ஜீரக பொடியும் சேர்த்துருக்கேங்க. ஃபைனலாக ஒரு 10 minutesக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அந்த மஷ்ரூமை போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, எம்மியான பெப்பர் மஷ்ரூம் ரெடிங்க. ஃபார் மோர் சச் வீடியோஸ் டூ ஃபாலோ த vlogs. Bye bye.